திருக்கோயில் திருப்பணி புனரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு பொருள் சாட்சி. முதல்ல இந்த திருக்கோயில்களுக்கு வெறும் 1 லட்சம் ரூபாய் என்று நிதி வழங்கப்பட்டு வந்தது மானியமாக. அதுவும் 1000 திருக்கோயில் என்று பட்டியலிடப்பட்டிருந்தது ஆண்டிற்கு. ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே 1000, கிராமப்புற மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே 1000 என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு இந்த 1000 என்று இருந்த இந்த எண்ணிக்கையை 1280, 1280 என்று உயர்த்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் கணக்கிட்டு பார்த்தால் ஒட்டுமொத்தமாக 4000 கோயில்களுக்கு இந்த திருப்பணிகள் நடந்திருக்கின்றன. மாண்புமிகு முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் ஆண்டே 1 லட்சம் ரூபாய் என்று இருந்ததை 2 லட்சம் ரூபாயாக ஆக்கி இந்த 1280, 1280, 2500 திருக்கோயில்களுடைய நிதியையும் ஒரே இடத்தில் அந்த பூசாரிகளை வரவழைத்து ஒரு மாபெரும் விழாவை நடத்தி 2500 திருக்கோயில்களுக்கு முதல் ஆண்டே நிதியை வழங்கிய பெருமை மாண்புமிகு முதல்வர் அவர்களை சாரும். அதை தொடர்ந்து இந்த ஆண்டு வரையில் 2 லட்சம் என்று இருந்ததை 2 லட்சம் ஆக்கினார். 2 லட்சம் என்று இருந்ததை 3 லட்சம் ஆக்கி இப்போது 3 லட்சம் வழங்கப்பட்டு வருகின்றது. இதுவரையில் இந்த திட்டத்தில் மாத்திரம் 12500 திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த அவையின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். இந்த சரித்திர சாதனை இதுவரையில் எந்த காலகட்டங்களிலும் நடைபெறவில்லை. அதுவும் குறுகிய இந்த 4 ஆண்டு காலங்களில் இப்படிப்பட்ட அமைதியான ஒரு திருப்பணி புரட்சி நடத்திய இந்த ஆட்சி ஆன்மீக ஆட்சி என்று ஆன்மீக மனம் கொண்டோர் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் வாயிலாக பேரவைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.